சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள். செய்வினைத் தொடர், செயற்பாட்டு வினைத்தொடர் இவற்றை விளங்கிக் கொள்வதுடன் சில பயிற்சிகளையும் செய்து பழகுவோம். வினையின் பயன்பாட்டின் ஒரு வடிவமே செய்வினை, செயற்பாட்டு வினை ஆகும். இவற்றை அடையாளம் காண 3 பிரதான வாக்கிய உறுப்புகள் அவசியமாகின்றன. அதாவது ஒரு தொடரில் 3 வாக்கிய உறுப்பு பிரதானமானது. அவையவை எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. இனி இவற்றை விளங்கிக் கொள்வோம். செயற்படு பொருள் ஐ உருபு, இரண்டாம் வேற்றுமை. ஐ உருபு வரும்பொழுது அதனை செயற்படு பொருள் என ஒரு தொடரில் கூறுவோம். ஐ உருபை இனம் காண்பதற்கு யாரை, எதை, இவற்றை என்ற வினாக்களை பயனிலையுடன் இணைத்து வினாவுதல் வேண்டும். அதுபோன்று எழுவாயை அறிவதற்கு யார், எது போன்ற வினாக்களை பயனிலையுடன் வினாவும் பொழுது அதற்கு வரும் விடை எழுவாய். இனி ஒரு செய்வினை தொடரை பார்ப்போம். பூனை பாலை குடிக்கும். இங்கு பயனிலை குடிக்கும். எதை குடிக்கும்? பாலை. பால் ஐ பாலை. பாலை செயற்படு பொருள். ஆகவே இந்த வாக்கியம் ஒரு செய்வினை வாக்கியம் ஆகும். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கிறார். பயனிலை கற்பிக்கிறார். எதை கற்பிக்கிறார்? பாடம் ஐ பாடத்தை கற்பிக்கிறார். அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினார். பாடினார் பிறந்த காலம். பயனிலை எதை பாடினார்? திருப்புகழ் ஐ திருப்புகழை பாடினார். இவ்வாறு ஒரு தொடரில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை இணைந்து வரும் பொழுது அதனை செய்வினை வாக்கியம் என கூறுவர். செய்வினை தொடரில் செயற்படு பொருள் ஐ உருபு மறைந்தும் வரலாம். இப்ப நாங்கள் முதல் பார்த்ததுல ஐ உருபு வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் இங்கு ஐ உருபு புலப்பட மாட்டாது. எடுத்துக்காட்டு. பூனை பால் குடிக்கும். எதை குடிக்கும்? பால். ஆனால் இங்கு ஐ உருவு சேரவில்லை, மறைமுகமாக இருக்கிறது. பாலை என்றதை நாங்கள் மறைமுகமாக தீர்மானித்தல் வேண்டும். இந்த வாக்கியமும் செய்வினை தொடர்தான். அடுத்ததை பாருங்கள். பூனை பாலை குடிக்கும். எதை குடிக்கும்? பாலை. இவை இரண்டுமே செய்வினை தொடரை வெளிப்படுத்தி நிற்கும் வாக்கியங்கள் ஆகும். எலியை பிடித்தது. இங்கு தொடரின் எந்த உறுப்புகள் காணப்படுகின்றன? பயனிலை, செயற்படு பொருள். எதை பிடித்தது? எலியை பிடித்தது. செயற்படு பொருள் இருக்கிறது. எழுவாய் காணப்படவில்லை. இருந்த போதிலும் இதனை செய்வினை தொடர் என்றே கூறுவர். எலியை பிடித்தது ஒரு செய்வினை தொடர். உணவு உண்டார். உண்டார் பயனிலை. எதை உண்டார்? உணவு. செயற்படு பொருள். எழுவாய் தெரியவில்லை. சில நேரம் எழுவாய் அவர் உணவு உண்டார் அல்லது அப்பா உணவு உண்டார் என்று வரலாம். எழுவாய் தெரியாத பொழுதிலும் செயற்படு பொருளும் பயனிலையும் இருப்பதன் காரணமாக இந்த வாக்கியம் செய்வினை தொடராகும். இனி செயற்பாட்டு வினை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு செய்வினை வாக்கிய உறுப்புகளில் உள்ள எழுவாய் ஆல் சேரும். அது 3ஆம் வேற்றுமையாக மாறும். செயற்படு பொருள் ஐ உருபு நீங்கும். பயனிலை முக்கால வினைகளுடன் பட்டது, பட்டன, படுகிறது, படும், பெரு, பெறுகிறது என காலங்களுக்கு ஏற்பவும் ஒருமை பன்மைக்கு ஏற்பவும் பால் வகைகளுக்கு ஏற்பவும் பயனிலை மாற்றமடைந்து செல்லும். இவ்வாறு ஒரு செய்வினை தொடர் செயற்பாட்டு வினையாக மாற்றமடையும். இதனை நாம் எடுத்துக்காட்டுகள் மூலம் விளங்கிக் கொள்வோம். எழுவாய்க்கு ஆல் சேரும். செயற்படு பொருள் ஐ மறையும். பயனிலை முக்காலங்களுக்கு ஏற்ப பட்டது, படுகிறது, படும், பெறு, பெற்றது, பெறுகிறது என முடிவடையும். எடுத்துக்காட்டு. பூனை பாலை குடிக்கும். இது ஒரு செய்வினை தொடர். இதனை செயற்பாட்டு வினையாக்கும் பொழுது பூனை எழுவாய் ஆல் சேரும். பூனையால். பாலை செயற்படு பொருள் ஐ நீங்கும். பால். பூனையால் பால். பயனிலை குடிக்கும் என இருக்கிறது. எதிர்காலம். அதில் உள்ள வினையடி குடி. குடிக்கப்படும். பூனையால் பால் குடிக்கப்படும். எதிர்காலத்தில் படும் என பயனிலை மாறும். இந்நிலையில் இத்தொடர் செயற்பாட்டு வினைத்தொடர் என அழைக்கப்படும். இதனை நாம் வேறொரு முறையிலும் எழுதலாம்.
மாற்றி எழுதுறது பாருங்கள். பால் பூனையால் குடிக்கப்படும். இவை இரண்டுமே செயற்பாட்டு வினை தொடராகும். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கிறார். கற்பிக்கிறார் பயனிலை நிகழ்காலம். இதனை செயற்பாட்டு வினை தொடராக்கினால் ஆசிரியர் ஆல் சேரும். பாருங்கள், ஆசிரியரால். பாடத்தை செயற்படுபொருள் ஐ நீங்கும். பாடம். ஆசிரியரால் பாடம் கற்பிக்கப்படுகிறது. நிகழ்காலம். செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றமடைந்துள்ளது. நிகழ்கால பயனிலை படுகிறது என முடிவடைந்துள்ளது. உங்களுக்கு செய்வினையும் செயற்பாட்டு வினையும் விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன். இனி இவை இரண்டுக்கும் உரிய வேறுபாட்டை பார்ப்போம். செய்வினை. செய்வினை தொடர் எழுவாய் செயற்படுபொருள் பயனிலையுடன் அமைந்திருக்கும். செயற்படுபொருள் ஐ உருபு மறைந்தும் மறையாமலும் செய்வினை தொடரில் இடம்பெறும். செய்பவன், அதாவது செயலை செய்பவன் எழுவாய் முதன்மை பெறுகிறார். செயற்பாட்டு வினை. செய்வினை செயற்பாட்டு வினையாகும் பொழுது எழுவாய்க்கு ஆள் சேரும். மூன்றாம் வேற்றுமையாக அது மாறும். செயற்படுபொருள் ஐ மறையும். பயனிலை படு, பட்டது, பட்டன, பெறு, பெறப்பட்டது என ஒருமை பன்மை காலங்கள் இவற்றுக்கேற்ப முடிவடையும். செயற்படுபொருள் முதன்மை பெறுகிறது. இனி நாம் சில பயிற்சிகளை செய்து பழகுவோம். செய்வினை தொடர்களை செயற்பாட்டு வினை தொடர்கள் ஆக்குக. வினா 1. கண்ணன் சங்கை ஊதினான். இது ஒரு செய்வினை தொடர். செயற்பாட்டு வினையாக்கும் பொழுது என்ன நடைபெறும்? கண்ணன் எழுவாய்க்கு ஆள் சேரும். கண்ணனால். சங்கை செயற்படுபொருள் ஐ நீங்கும். சங்கு. கண்ணனால் சங்கு ஊதப்பட்டது. செயற்பாட்டு வினை ஆகிவிட்டது. வினா 2. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். எழுவாய் திருவள்ளுவர் ஆள் சேரும் பொழுது திருவள்ளுவரால். திருக்குறளை ஐ மறையும். திருக்குறள் இயற்றப்பட்டது. இறந்த கால பயனிலை. வினா 3. நான் என் வீட்டு வேலைகளை மளமளவென்று செய்து முடிப்பேன். இது ஒரு செய்வினை வாக்கியம். எதிர்காலத்தில் அமைந்துள்ளது. செயற்பாட்டு வினையாக்கும் பொழுது நான் என்பதற்கு ஆள் சேரப்போகிறது. என்னால் வீட்டு வேலைகள் மளமளவென்று செய்து முடிக்கப்படும். செயற்பாட்டு வினை ஆகிவிட்டது. வினா 4. கண்ணகி மதுரையை எரித்தாள். கண்ணகி ஆள். கண்ணகியால். மதுரையை ஐ மறைந்து மதுரை எரிக்கப்பட்டது. பயனிலை இறந்த காலம். குமரன் தன் வாகனத்தை சுத்தம் செய்தான். செயற்பாட்டு வினையில் குமரனால் அவனது வாகனம் சுத்தம் செய்யப்பட்டது. வினா 6. வாலி அம்பு எய்தான். எதை எய்தான்? வாலியால் அம்பு எய்யப்பட்டது. அல்லது இன்னொரு முறையிலும் கூறலாம், அம்பு வாலியால் எய்யப்பட்டது. இவை இரண்டுமே செயற்பாட்டு வினை தொடர்கள். வினா 7. சிறுவன் மரத்தில் ஏறினான். இது எந்த வாக்கியம்? செய்வினைக்கு எப்பொழுதும் ஐ உருவு ஏற்கும் செயற்படுபொருள் இருத்தல் வேண்டும். இங்கு பாருங்கள், ஏறினான் பயனில்லை. எதை ஏறினான்? மரத்திலென்று விடை வராது. ஆகவே இந்த வாக்கியம் செய்வினை வாக்கியம் அல்ல. செயற்பாட்டு வினையை செய்வினை ஆக்குக. வினா 1. இராமனால் வில் வளைக்கப்பட்டது. இது ஒரு செயற்பாட்டு வினை தொடர். இதனை செய்வினை தொடராக்குவதற்கு எவற்றை கவனித்தல் வேண்டும்? ஆள் மறையும். ஐ சேரும். படு பெறு என்ற பயனிலை நீங்கும். இப்பொழுது பார்ப்போம். இராமனால் ஆள் நீங்கும். இராமன். செயற்படுபொருள் வில் ஐ உருவு சேரும். ராமன் வில்லை. வளை வினை அடி வினைவேர். அப்படியாயின் எவ்வாறு பயனிலை அமையும்? இராமன் வில்லை வளைத்தான். இறந்த காலத்தில் பயனிலை அமையும். வினா 2. வண்டி எருதுகளால் இழுக்கப்படுகிறது. எருதுகளால் ஆள் நீங்கும். அதே நேரம் எருதுகள் பன்மை.
இந்த செயற்பாட்டு வினைத்தொடர் செய்வினையாக்கும் பொழுது எவ்வாறு வரும்? வண்டியை எருதுகள் இழுக்கின்றன. வண்டியை ஐ உருவு சேர்ந்திருக்கிறது. இரண்டாம் வேற்றுமை. இதனை வேறொரு முறையிலும் எழுதலாம். எருதுகள் எருதுகள் எழுவாயாக வந்துள்ளது. வண்டியை ஐ மறைந்து வந்திருக்கிறது. எருதுகள் வண்டி இழுக்கின்றன. இவை இரண்டுமே சரியானவை. நன்றி, வணக்கம்.